फ्रेंड्स அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அது எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்றது. உங்களுக்கு வந்து பாடி மெஷர்மென்ட் எடுத்து கட் பண்ற மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அந்த வீடியோவும் போடுறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதோட எதுனாலும் டவுட்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியாட்டினாலும் சொல்லுங்கள், எங்களுக்குள்ள உங்களுக்கு எது புரியலைன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக திருப்பி ஒருக்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் 1.5 இன்ச்சு எடுத்து ஸ்ட்ரைட் கோட் போட்டு வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சு எடுத்து ஸ்ட்ரைட் கோடு போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இது கஸ்டமரோட அளவு ப்ளவுஸ் தான் எடுத்துருக்கு. இந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இந்த ஷோல்டரை கரெக்டாக மடக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே பிடிச்சிக்கோங்க, மடக்கி பிடிச்சி அதை ரெண்டையும் இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சுக்கோங்க. வச்சு அது மேலே கரெக்டாக மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான இடத்துல ஒரு மார்க்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக் மார்க் பண்ணணும். அதாவது ஃப்ரண்ட் பேக்கோட அளவு எவ்வளோ இருக்குன்னு இந்த 2 தையல் வருது பார்த்திங்களா, இந்த 2 தையலை வந்து கரெக்டாக மார்க் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதை அப்படி கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாருங்கள், கரெக்டான அளவு இருக்கு இல்லையா, அவனுக்குள்ள ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து அப்படியே ப்ளவுஸ் வந்து கழுத்தோட இறக்கம் எடுக்கணும். அதை அப்படியே இங்கே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கரெக்டாக வச்சு இந்த கழுத்து எங்கே வரைஞ்சிருக்கு, எங்கே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்குள்ள கரெக்டான அளவு ஒரு மார்க் எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 இன்ச்சு வந்து நம்ம டாட்டுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ ஆம்கோலோட இறக்கம் எடுக்கணும். ஆம்கோலோட இறக்கம் வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, இங்கேருந்து இந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அவனுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சு இழுக்காமல் அப்படி கரெக்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு கரெக்டான ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குள்ள கரெக்டான ஒரு மார்க்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி. அவ்வளோதான். இவ்வளோ தான் பேக்குக்கு மார்க் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணி வச்சது பூரா நம்ம ஸ்ட்ரைட் கோட் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட்டாக கோட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு திருப்பி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திருப்பி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க. உங்களுக்கு பிடிக்காட்டினாலும் எனக்கு சின்னதாக ஒரு லைக் மட்டும் போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அது வந்து நிறையா பேருக்கு வந்து யூடியூப்பே மென்ஷன் பண்ணும் என்னோடய வீடியோவை. அப்போ தான் நிறையா பேருக்கு போகும். அதனால் ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு. ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 2.5க்கு 1 புள்ளி கம்மியாக இருக்குது. அப்போ 3.5க்கு 1 புள்ளி கம்மியாக எடுக்கணும். ஷோல்டர் 1 இன்ச்சு கூட்டி 3.5க்கு 1 புள்ளி கம்மியாக மொத்தம் 6 இன்ச்சு இருக்குது. அந்த 6 இன்ச்சை வச்சு இங்கே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கோடு போட்டுருங்க. திருப்பி ஒருக்க பார்த்துக்கோங்க. 6 இன்ச்சு இங்கே 6 இன்ச்சு வச்சு இதை வந்துட்டு கரெக்டாக வச்சு கோடு போட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இங்கேயும் கீழேயும் 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சு அதையும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. கோடு போட்டாச்சு. அவ்வளோதான். இதை வந்து அவங்களுக்கு அப்படியே ரவுண்ட் பண்ணிடுங்க. ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஜெஸ்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆம்கோலையும் இப்படி மடக்கி பிடிச்சிட்டு அதை 2 அப்படி போட்டுக்கோங்க. 2 அப்படி மடக்கி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி 2 மடக்கி பிடிச்சிட்டு அதை வந்து நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே அது மாதிரி இங்கேயும் கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம், அதில் வைக்கணும். கரெக்டான அளவில் வச்சு இங்கேயும் கரெக்டான அளவில் வைக்கணும். ஆனால் இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அப்படி மார்க் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 9.5 இன்ச்சு இருக்குது. அந்த 9.5 இன்ச்சை வந்து அப்படியே மேலே வைங்க. இந்த அளவு அப்படியே மேலே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டுக்கு வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் போட்டுருங்க. இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து ஸ்லீவோட ரவுண்டு, இந்த ஆம்கோலோட ரவுண்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்க பார்த்திங்களா, இங்கே பாடிச்சு ஸோ ஜஸ்ட் அளவு அது ரெண்டும் கரெக்டாக ஒன்று போல் மேட்ச் ஆகணும். அப்போ நம்ம இந்த ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஷோல்டரில் வச்சு கீழே அந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸ்லீவு, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக 8 இன்ச்சு இருக்குது. அந்த 8 இன்ச்சு நமக்கு இங்கே வரணும். கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வரணும். இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு மேலே வந்து 1/2 இன்ச்சை விட்டுட்டு அப்படியே இந்த ஸ்லீவ் ரவுண்டு வச்சு பாருங்கள். அப்போ 7.25 தான் வருது. ஓகேங்களா, 7.25 தான் வருது. அப்படிங்கும்போது என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு போல் கீழே இறக்கிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு போல் கீழே இறக்கிடுங்க. இறக்கிட்டு இப்போ வந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து 8 இன்ச்சு வருதான்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி மடித்து போட்டு அளவெடுக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஊக் பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 4 பங்காக போட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஊக் பாட்டில் உள்ள பக்கத்தில் வந்து அளவெடுத்து அதை அப்படியே வச்சு இது பண்ணிக்கலாம். அதாவது 9.5 இன்ச்சு வருது. இங்கே நமக்கு வந்து நான் வந்து உள்ள 1/2 இன்ச்சு சேர்த்து அடிப்பேன். அதனால் 9.5னா 10 இன்ச்சு வச்சு 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து கரெக்டாக 8 இன்ச்சு வருதான்னு பாருங்கள். அந்த 10 இன்ச்சில் அந்த ஸ்லீவ் இன்ச்சு வந்து 8 இன்ச்சு வரணும். இந்த கரெக்டாக 8 இன்ச்சு வந்துடுச்சு. அப்போ இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. இவ்வளோதாங்க பேக்கு. இதைத்தான் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ வாங்க கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி ஸ்லீவை அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ அதாவது ஸ்லீவில் கழுத்து ரவுண்டு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க. அதாவது 1/2 இன்ச்சு வச்சு அப்படியே வச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இது பண்ணுறோம். இது எக்ஸ்ட்ரா அவங்க வந்து கழுத்து கொஞ்சம் அகலமாக இருக்குது. அப்போ நம்ம கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சு கீழே வந்து 3 இன்ச்சு வைக்கணும். 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து க்ராஸாக போட்டுருங்க. அதாவது கழுத்து அகலம் இருந்தால் இப்போ இதை ரவுண்ட் போட்டுருங்க. அவ்வளோதான். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைக்காத்து போட்டுருங்க. கரெக்டான கழுத்தை இதில் வந்து ஒரு அரைக்காத்து போட்டுருவோம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து 4 மடித்து போட்டுக்கோங்க. நான் ஸ்லீவ் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன். அதனால் ஸ்லீவ் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன். அதனால் 1/2 இன்ச்சு ஸ்லீவ் வந்து அடித்து திருப்ப போகிறேன்னா 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் கீழே. இப்போ இந்த ஸ்லீவ் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்க. எல்லாத்தையும் இந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டான அளவு தையலுக்கு மேலே அது மாதிரி இங்கே கரெக்டான அளவு தையலுக்கு இந்த ஸ்லீவ் அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இதை பூரா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அகலம் 6.5 இருக்குது. அப்போ நீங்கள் 1 இன்ச்சு சேர்த்து 7.5. ஓகேங்களா, இப்போ அளவு ப்ளவுஸில் அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம 7.5 வச்சுருக்கோம் 1 இன்ச்சு சேர்த்து. ஆனால் அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அடிங்கை சுற்றளவு. சரிங்களா, இதை வந்து லைட்டாக அப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த டெம்பராக நிற்கிதுங்களா, அவனுக்குள்ள வச்சு அந்த அடிங்கை சுற்றளவு வந்து நம்ம பார்க்கணும். 7 தான் இருக்குது.
7 தான் இருக்குது அவங்களுக்கு அடிநெய் சுற்றளவு. ஏழு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 6 தான் வருது. உள்ள திருப்பி வச்சு கூட பார்த்துக்கோங்க. அது பைப்பிங் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. 6 தான் இருக்குது. ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6 இருக்குது. அப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே மேலே 7 வச்சுருக்கோம். அதில் அந்த 8 இன்ச்சு வரணும். ஓகேங்களா? அதில் வந்து அந்த 8 இன்ச்சு வரணும். இப்போ இதில் வந்து 8 இன்ச்சு இங்கே வைக்கும்போது நமக்கு 8.25 வந்துடுது. 1/4 இன்ச்சு கூட வந்துடுது. அதனால் ஒரு புள்ளி மேலே ஏற்றிக்கோங்க. ஏற்றும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த அதில் வந்து 8 இன்ச்சு வந்துடும். அப்போ மார்க் பண்ணிவிட்டு அந்த 8 இன்ச்சு கரெக்டாக இங்கே வரும். இப்போ 8 இன்ச்சு வந்துச்சு. அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு 8ல் பாதி 4, அந்த 4 இங்கே வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதில் வந்து 1/2 இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இதை இப்படி பிடிக்கோங்க. இங்கே கீழே 6 இருக்குது, அதனால் மேலே 7 வச்சுருக்கேன் அடிங்கை சுற்றளவுக்கு. சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து 1.5 இன்ச்சு கூட வரும், ஒரு சிலருக்கு கம்மியாகவும் வரும். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அவங்க அளவு ப்ளவுஸ்லேயே ஒரு காலம் பார்த்துக்கோங்க. அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம அதுக்கு தக்கன வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 இன்ச்சு, இங்கே கீழே தையலுக்கு 2 இன்ச்சு, இந்த மாதிரி வச்சு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மார்க் கட் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல வந்து ஒரு அரைக்காய்ச்சி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோதாங்க ஸ்லீவ் கட் பண்ணுறது. இப்போ வந்து இதை குடஞ்சி வெட்டணும். நம்ம மேலே வந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் அந்த 2 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே லைட்டாக இது பண்ணி இந்த 1/2 இன்ச்சு இந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே கொண்டு போய் அப்படியே கீழே போய் லைட்டாக இது பண்ணிடுங்க. இவ்வளோதான் குடஞ்சி வெட்ட போகிறோம். இந்த 2 எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம வரைஞ்சதுலேயே அவ்வளோதாங்க. இவ்வளோதான் ஸ்லீவ் வந்து இவ்வளோதான். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியலைன்னா என்னன்னா டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு கரெக்டாக இன்னும் தெளிவாக வேணுனாலும் சொல்லித்தரேன். பேக்கப் போடுறோம். அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பேக் தட்டை போட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்பயும் போல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 3 இன்ச்சு மேலே வரும். அந்த இதில் 3 இன்ச்சு மேலே 3 இன்ச்சு அந்த 1.5 இன்ச்சில் கரெக்டாக வச்சு 3 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் தட்டை எடுத்துருங்க. இப்போ ஸ்லீவ் வந்து மேலே வந்து நம்ம அகலம் வந்து மொத்தத்துக்கு ஷோல்டரும் கழுத்தோட அகலமும் சேர்த்து 6 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அந்த 6 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மேலே கரெக்டாக 3.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சோம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் போட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் போட்டுட்டு இங்கேயும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இது லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம குடஞ்சி விட்டுனா போதும். ரொம்ப குடையணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு அதுக்கும் கம்மியாக கூட குடஞ்சி விட்டுற மாதிரி வரும். இப்போ போட்டாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து இந்த கழுத்தோட அகலம், கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். முன் கழுத்தோட இறக்கம் ப்ளவுஸை வந்து ஷோல்டர்லேருந்து வச்சு அஞ்சே கால் இருக்குது அவங்களுக்கு முன்கழுத்தோட இது. அதை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் போட்டுருங்க. அப்படியே உங்களுக்கு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா இருக்கு பாருங்கள். நம்ம ப்ளவுஸ் போடுற மாதிரியே இந்த மாதிரியே பரிமாணமாக கரெக்டாக போட்டுட்டு மேலே வச்சு நம்ம கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்கள அங்கே வச்சுக்கோங்க. அங்கே வச்சுட்டு இந்த டேப்போட இன்னொரு எண்டு பகுதி இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கோடு கரெக்டாக இந்த எவ்வளோ கரெக்டாக மேட்ச் ஆகுதோ கரெக்டாக அப்படி வரும். இந்த கரெக்டாக 5 ஹால் தான் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் கோடு அப்படியே 5 ஹால் வருது. அதனால் அந்த 5 ஹால் வச்சு மார்க் பண்ணி ஸ்லீவ் கழுத்தோட ரவுண்ட் வந்து வரைஞ்சிட்டு இந்த ஊப்பாட்டு இருக்குது பாருங்கள். ஊப்பாட்டு அங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் இருக்குது, இங்கே பட்டி அடித்ததுலேருந்து இங்கே மேலே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4.5 இருக்குது. அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 5.5 வச்சுக்கோங்க. இவங்களுக்கு கிராஸ் வந்து அளவு எடுக்கணும், கிராஸ் எடுக்கணும். இந்த பாருங்க கிராஸ் இங்கே மேலே ஷோல்டரில் வச்சுக்கோங்க. வச்சு இந்த நிப்பிள் பாயிண்ட் இந்த மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இழுக்காம லைட்டாக ரொம்ப இழுத்துறாதீங்க. ரொம்ப இழுத்திங்கன்னா இந்த இப்படி இழுக்க வந்துடும். அதனால் லைட்டாக இது பண்ணி வச்சு பாருங்கள். 9.25 இருக்குது அங்கேருந்து. அதை அப்படியே இது பண்ணி கொண்டுட்டு வந்து அளவு எடுத்திங்கன்னா 12.25 இருக்குது. 12.25னா அப்போ உங்களுக்கு 13.25 1 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். ஓகேங்களா? 13.25 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி அந்த வந்து கோடு ஸ்ட்ரைட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸில் வந்து இந்த கிராஸ் டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அது எவ்வளோ தூரத்துக்கு எங்கே பிடிச்சிருக்காங்க என்னென்னு பார்க்கணும். இந்த கரெக்டாக இந்த நிப்பிள் பாயிண்ட் இது இருக்கு இல்லைங்க, பாயிண்ட் மெயின் டாட், இந்த மெயின் டாட் பாயிண்ட் இருக்குங்களா, அதை வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 3.5 வருது. அப்போ 4 வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 4. ஓகேங்களா? 4 வச்சாச்சு. இப்போ இந்த கிராஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அதை வந்து நம்ம பார்க்கணும் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க. 1.25 பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த 1.25 வந்து இங்கிட்டு 1.25, அந்த சைடு 1.25 வச்சாச்சு. அடுத்து வந்து இந்த டாட்டோட இங்கேருந்து இந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இங்கேருந்து இந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க இங்கே வச்சு இப்படி பாருங்கள். 3 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம இந்த அகலம் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை இன்னொரு தடவை அளந்து பார்த்துக்கோங்க. மூன்றரை இருக்குது மொத்தத்துக்கே. நம்ம 4 எடுத்திருக்கோம். அப்போ 3.5 அங்கேருந்து இந்த 1.25 இங்கே கரெக்டாக இருக்குது. அது மாதிரி அங்கிட்டு 1.25
அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வந்து அளந்து பார்த்துக்கணும். ஒரு தடவை எடுத்தது பூரா கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம வட்டில் வந்து வெட்டிடக்கூடாது. இது வந்து 3 இன்ச்சு இருக்குது. இந்த இதில் 3னா அரை இன்ச்சு சேர்த்து 3.5. இந்த நிப்பிள் பாயிண்டோட அகலம் அதே மாதிரி மேலே 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அது வந்து ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு டாட் பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம டாட் பிடிப்போம். இவ்வளோதாங்க, இவ்வளோதான் கிராஸு. பார்த்துக்கோங்க எப்படின்னு. இதை நீ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் வந்து இந்த இருக்கு பாருங்க, இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 5 இன்ச்சு இருக்குது. அப்போ அந்த 5 இன்ச்சு இங்கே வைங்க. 5 இன்ச்சு அது போக 2 இன்ச்சு நம்ம வைப்போம்ல, அந்த அளவு 2 இன்ச்சு கை வச்சுருக்கோம்ல, அந்த அளவு. இப்போ கரெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் ஃப்ரண்ட்டு. இப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இவங்களுக்கு வந்து அரை இன்ச்சு முன்னாடி வந்து நடு வெட்டலை. இது வந்து லைனிங் ப்ளவுஸ்னால நான் ஒரு சைடு மட்டும் 1/2 இன்ச்சு கிராஸ் வெடித்து வெட்டிக்கிடுவேன். அதாவது வலது கை பக்கம் மட்டும் 1/2 இன்ச்சுக்கு வச்சு கிராஸ் அடித்து தைக்கும்போது வெட்டி எடுத்துக்கிடுவேன். 2 பக்கமும் வெட்ட மாட்டேன். அப்படிங்கும்போது சரியாக வரும், உங்களுக்கு லூஸ் விழுகாது. அரைக்காத்து போடுற இடத்துல அரைக்காத்து போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 3.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்கா, அந்த இதை அப்படியே இங்கே 3.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்கா, அப்படியே இங்கே 10.5 இன்ச்சு வருது. பட்டி வந்து நம்ம பட்டியோட அகலம் வந்து 10 இன்ச்சு கட் பண்ணணும். பட்டியோட அகலம் வந்து 10.5 இன்ச்சு. ஓகேங்களா? இந்த பட்டியோட அகலம் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சுனா 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு. பட்டியோட அகலம் வந்து 10.5. நான் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து 11 வைக்கிறேன். 11 வச்சு மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த பட்டியிலேருந்து இந்த கிராஸ் பிடிச்சிருக்க இடத்துல அந்த இடத்துல வந்து 2.5 வைக்கணும். இந்த கரெக்டாக 2.5 இருக்குது. இந்த 2.5னா 3.5, 2.5னா 3.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நம்ம 3 இன்ச்சு விட்டோம் இல்லையா, 4 இன்ச்சு 3 இன்ச்சு விட்டோம் இல்லையா, 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு மார்க் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி பட்டி அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வரையணும். இப்போ இந்த பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கீழே இடுப்பு கிட்ட பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 7.25 இருக்குது. அப்போ 7.25னா 3 இன்ச்சு சேர்த்து 8.25, 9.25, 10.25 தான் வரணும். கீழே இந்த 10.25 வச்சு கிராஸாக ஒரு கோடு போட்டுருவோம். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் பட்டி. இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கணும்.
இவ்வளோதாங்க. இது முன்னாடி பகுதிங்கிறக்காண்டி எனக்குள்ள அடையாளத்துக்கு ஒரு அரைக்காத்து போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதாங்க ப்ளவுஸ் கட் பண்ணுறது. இதில் ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.